ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். இதில் 3 வார்த்தைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதல் வார்த்தை, கர்த்தர் நீதி உள்ளவர். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் அநீதி செய்து விட்டார், அவர் என்னை மறந்து விட்டார், என் வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு இந்த வியாதியை தந்து விட்டார், எனக்கு இந்த பிரச்சனை வைத்தார், என் மனைவி எடுத்துக்கொண்டார், என் பிள்ளை எடுத்துக்கொண்டார், என் கணவனை எடுத்துக்கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் தேவனை, வாழ்க்கையின் சம்பவங்கள் நம்மை குழப்பி விடுகிறது. கேள்வி மேல் கேள்வி. ஏன் ஆண்டவரே? எதற்காக ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், அன்பானவர்களே, கர்த்தர் நீதி உள்ளவர். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: அவர் எல்லாவற்றும் நீதி உள்ளவர். நம்முடைய வழிகளிலே நீதி உள்ளவர், நம்முடைய கிரியைகளிலே நீதி உள்ளவர், நம்முடைய வார்த்தையிலே நீதி உள்ளவர். அவர் ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் யாருக்குமே எந்த சூழ்நிலையிலும் அவர் யாருக்குமே அநீதி செய்கிற ஒரு தேவன் அல்ல. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே என்னோடு கூட பிறந்த என்னுடைய சகோதரர் ஒருவர் அவருடைய 20வது வயதிலே மரித்து போனார். ஊழியத்திற்காக போனார். கோயம்புத்தூர் பட்டணத்திலே போன ஒரு சில நாட்களிலே அங்கே அவர் மரித்து விட்டார். அவருடைய சடலத்தை கூட நாங்கள் பார்க்கவில்லை. அது அனாதை பிணம் என்று சொல்லி அந்த காவல்துறை, அங்க இருக்க ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்துல ஒரு அனாதை பிணம் என்று சொல்லி அவரை அங்கு அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய முகத்தோடு நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஆண்டவரை அறிந்தவர், ஆண்டவரை நேசித்தவர், ஆண்டவருக்கு அதிகமாக ஊழியம் செய்தவர், சிறந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நல்ல ஒரு வாலிபன், எனக்கு அடுத்தவர். அவர் அவர் ஆரம்பத்தில் எதிர்த்தவர், ஆனால் காலப்போக்கிலே அவராண்டு ஏற்றுக்கொண்டவர். டேனியல் மோகன் என்ற ஒரு பெயரோடு கூட அநேக ஆத்துமாக்களை திருச்சபையிலே கொண்டு வந்து சேர்த்தவர். திடீரென்று ஒரு நாளில் ஒரு செய்தி வருகிறது, அவர் மரித்து போனார். சரியான விலாசம் தெரியாத காரணத்தினாலே அதை அனாதை பிணம் என்று சொல்லி அடக்கம் பண்ணினார்கள். குடும்பத்தார போய் பார்த்தோம். அந்த இடத்தை மட்டுமே நாங்கள் பார்க்க முடிந்தது. அவர்கள் பல காரணங்களை சொன்னார்கள். அவர் சாலையிலே மரித்து கிடந்தார், ஒரு ஒரு குட்டையிலே மரித்து கிடந்தார், இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை மட்டுமே நாங்கள் பார்த்தோம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் போது தேவன் அநீதி செய்கிறவர் போல காணப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: அவர் நீதி உள்ளவர். அது மட்டுமல்ல, அவர் அநியாயம் செய்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படி நினைக்கலாம்: தேவனுக்கு அநியாயம் செய்து விட்டார், என் வாழ்க்கையை பறித்து கொண்டார், என் கணவனை எடுத்துக்கொண்டார், என் பிள்ளை எடுத்துக்கொண்டார். பல நேரங்களிலே இந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள். அவர் நீதி உள்ளவர். இரண்டாவது, ஒரு நாளும் ஒருவருக்கும் அநியாயம் செய்வதில்லை. எத்தனையோ குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஆண்டு நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், முழு குடும்பமே ஊழியம் செய்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேரும் ஊழியம் செய்கிறார்கள். அந்த சகோதரி பிரசவத்திற்காக வந்தார்கள். சென்னையில் இருந்தார்கள். முதல் குழந்தை பிறந்தது. அந்த பெண் மரித்து போனாள். அந்த குடும்பமே ஊழியம் செய்கிறார்கள். 24 மணி நேரமும் ஊழியம் செய்கிறார்கள். இந்த ஊடகத்திலே பணியாற்றுகிறார்கள். யோசித்து பாருங்கள், முதல் குழந்தை பிறந்து அந்த தாய் இறந்து போனாள். இது அந்த சகோதரனும் ஆலயத்திலே இசைக்கறி வாசிக்கிறவர், அவரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். பல நேரங்களில் வாழ்க்கையின் சம்பவங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறைவானவர்கள் கர்த்தருக்கே உரியது. அதற்குரிய பதிலை நம் நித்தியத்திலே மாத்திரம் பெற முடியும். நாளை நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை: அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்வதில்லை. ஒருவேளை அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் மிகுந்த தாழ்மையா சொல்ல விரும்புகிறேன், எரேசிட், அந்த எண்ணத்தை எடுத்து போடும்படி அன்பா கேட்கிறேன். அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்வதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது: அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். குறைவில்லாமல், ஆங்கிலத்திலே you fail not.
ஒரு குறைவின்றி காக்கிறவர், குறைவில்லாமல். அடுத்த வார்த்தை சொல்கிறது காலை தோறும், நிமிடங்கள் தோறும், எவ்ரிடே. நீ வாழ்நாளெல்லாம், பக்தன் பாடியது போல, வாழ்நாளெல்லாம் உங்களை கலிகூற பண்ணும்படி, வாழ்நாள் எல்லாம் எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு காலமும் வேதம் சொல்கிறது அவர் குறைவில்லாமல் காலைதோறும். அன்பு தேவ பிள்ளைகளே, இதான் திரும்ப வாசிக்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிது. நேற்றைய கிருபை வேறு, இன்றைய கிருபை வேறு. நேற்று இரக்கங்கள் வேறு, இன்றைய இரக்கங்கள் வேறு. ஒவ்வொரு நாளும் காலைதோறும், எவ்ரிடே. ஒரு நாளும் புதிய பிரச்சனை, புதிய போராட்டங்கள், புதிய தேவைகள். ஒரு பக்கம் புதிய தேவை, ஒரு பக்கம் புதிய அவருடைய சப்ளை ஆஃப் காட், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர். புதிய பிரச்சனை, புதிய சவால்கள், தேவனுடைய புதிய கிருபை. நன்றாக கவனிக்க வேண்டும். காலைதோறும் தம்முடைய நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். கவனியுங்கள், அநியாயம் செய்கிறவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அநியாயக்காரன், அவனுக்கு வாழ்க்கை நடந்தாலும் தெரியாது. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், காட் ஃபெயில் நாட், அவர் குறைவில்லாமல் நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையிலே பல குறைவுகள் உண்டு. குறைவில்லாத மனிதர்களே இல்லை. ஒருவனுக்கு பணக்குறைவு, இன்னொருவனுக்கு மனக்குறைவு. குறைவில்லாமல் மனிதர்கள் யாருமே இல்லை. யாரையும் கேளு பாருங்கள். சிலருக்கு நிம்மதி குறைவு, சிலருக்கு பணக்குறைவு, சிலருக்கு மனக்குறைவு. பிரம்மாண்டமான மாளிகைகளே வசிக்கிற மக்களை பார்த்திருக்கிறேன், அங்கே நித்திரை இல்லை. கடந்த நாட்களில் என்னோடு கூட பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஒரு வாலிபன் பிரயாணம் செய்தார், பிரான்ஸ் டு சென்னை. அவர் மிகுந்த கவலையோடு உட்கார்ந்திருந்தார் அந்த ஏர்போர்ட்ல. நாங்கள் அதிகாலையிலே அங்கு போய் சென்றேன். அவர் அதுக்கு முன்னாலே அங்கு இருந்தார். அவர் தமிழர். அவருடன் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். பிரான்ஸ்ல வேலை செய்கிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் தூங்கி ஏறக்குறைய 6 மாதங்கள் ஆனதான். இரவிலே கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை. நல்ல சம்பாதிக்கிறார், நன்றாக இருக்கிறார் அந்த தேசத்துல. அவர் சொன்ன வார்த்தை, நான் தூங்கி 6 மாதத்திற்கு மேலாகிவிட்டது, ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாது. இந்தியாவிற்கு நான் போகிறேன் சிகிச்சை பெற்றுக் கொள்ளும்படியாக சென்னைக்கு. நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு தூக்கம் என்பதே கடுகளவும் இல்லையாம். அவரை பார்க்கும் போது மிகுந்த வேதனையோடு இருந்தது. அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன், அவனுடைய அன்பை பற்றி சொன்னேன். அப்படினால் நாம் நினைக்கிறோம், பல நேரங்களில் இந்த வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்களே பலர், நீங்கள் நினைக்கலாம் அவங்க சந்தோஷமா இல்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், தாறுமாறான வாழ்க்கை. எல்லாருக்கும் அல்லையே, ஒரு சிலருக்கு. ஏதோ ஃபார் கண்ட்ரி ஃபர்கெட்ஃபுல் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். இந்த தொலைதூர தேசங்களில் இருக்கிறார்களே, அவள் படுகிற பாடுகள். இங்கே குடும்பங்கள் சின்ன பின்னமா இருக்கிறது. அதாவது இம்மாரல், தகாத உறவுகள், தகாத வாழ்க்கை. இது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நடக்கிறது. அதாவது தேவைகளுக்காக போகிறோம், ஆனால் அதை விட மிகப்பெரிய அங்கே தேவை இருக்கிறது. நிம்மதி தேவை, சமாதானம் தேவை, மகிழ்ச்சி தேவை, ஆரோக்கியம் தேவை. தேவன் சொல்லுகிறார் இங்கே ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு, அன்பானவர்களே, நம்பர் 1, ஃபைனான்சியல் கிரைசிஸ். 47ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே 47, 14, 15 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழித்த போது. நைல் நதி ஓடுகிற ஒரு தேசம் எகிப்து. அடுத்து கானான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்துல வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, நாங்கள் ஏன் சாக வேண்டுமோ என்றார்கள். இந்த வார்த்தையை கவனித்து பார்க்க வேண்டும். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது. நம்பர் 1, என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், மணி ஃபெயில்ஸ். பணங்கள் உங்களை கைவிட்டு விடும். அந்த வார்த்தை படிக்க கேளுங்கள், பணம் செலவழிந்த போது. 2வது, அடுத்த வாசனம், எங்களுக்கு ஆகாரம் இல்லை, நாங்கள் சாக வேண்டுமோ என்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, இதை நம்பி ஜனங்கள் இன்றைக்கு போகிறார்கள். அங்கு போனால் செழிப்பா இருக்கலாம், இங்கு போனால் செழிப்பா இருக்கலாம். இல்லை, செழிப்பு என்பது அன்பானவர்களே, நீங்கள் போகிற இடத்தை பொறுத்து அல்ல, நீங்கள் வாழும் விதத்தை குறித்து. இருக்கும் இடத்தில் இருக்கும் போது. இன்றைக்கு அவர்கள் நினைக்கிற அந்த வசனத்தை திரும்ப நீங்கள் பல முறை படித்திருக்கலாம்.
அதாவது எகிப்து தேசத்துள்ள எல்லாரும், கானான் தேசத்துள்ள யாவரும் சொல்கிற வார்த்தை, எங்கள் பணம் செலவழிந்த போதும், நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆகாரம் இல்லாத போதும் நாங்கள் சாக வேண்டுமோ? எதை நம்பி எகிப்துக்கு போனார்கள்? ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். அங்கே வாழ்க்கை தடுமாற்றம். தன் மனைவியை சகோதரி என்று சொன்னார். நகோமி எகிப்துக்கு மோவாபுக்கு போனாள். அங்கே ஆகாரம் உண்டென்று அறிந்து தன் கணவனை இழந்தாள், தன் பிள்ளைகளை இழந்தாள். யோசித்து பாருங்கள், நிறைவாய் போனாள், குறைவுள்ளவளாய் வந்தாள். இன்றைக்கு வாழ்க்கையில் அதுதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. பீப்புள் திங்க் ஐ கேன் லிவ் லைக் திஸ். இதை செய்தால் பணக்காரனாகலாம், இதை செய்தால் பணக்காரனாகலாம். அநேகர் ஊழிய அழைப்பு பெற்றவர்கள் கூட ஊழியம் ஒரு மங்கி விடுகிறது. சரி, ஒரு தொழில் செய்யலாம், அதை தொடங்கலாம், இதை தொடங்கலாம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொத்தலான பையிலே விருதாவாய் உழைத்து காலை முதல் இரவு நேரம் வரை அநேகரை பார்க்கிறேன். they work from early morning till night. அதிகாலையிலிருந்து இரவு நேரம் வரை கடுமையாய் உழைக்கிறார்கள், ஒரு பலனும் இல்லை. என்னுடைய முதல் குறிப்பு, மணி மே ஃபெயில்டு, பணங்கள் உங்களை கைவிட்டு விடும். இரண்டாவது குறிப்பு, 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், உங்கள் பலன் குன்றி போகும். 71ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், உங்கள் பலன் குன்றி போகும். முதிர் வயதிலே உங்கள் பலன் குன்றி போகும். 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், முதிர் வயதில் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை தள்ளிவிடாமலும் வரும். கவனிகள், நினைக்கிறோம் இந்த பலன் என்னைக்குமே இருக்கும். நெவர். நீங்க ஜிம்முக்கு போகலாம், உடற்பயிற்சி பண்ணலாம், உங்கள் உடலை மிகுந்த நீங்க என்ன வேணா, அது நல்லது, ஆரோக்கியம் நல்லது. ஆனால் ஈவன் யுவர் ஹெல்த் மே ஃபெயில். இன்றைக்கு பாருங்கள் அன்பானவர்களே, அதாவது உங்களுடைய நாட் ஓன்லி ஹெல்த், இன்னைக்கு இந்த அழகுபடுத்தும்படி எத்தனை அழகு சாதனங்கள். இன்னைக்கு சென்னையில தடிக்க விழுந்தால் ஒரு வீதியிலே ஒரு 10 அழகு சாதனங்கள், பியூட்டி பால். ஆண்களும் போகிறார்கள், பெண்களும் போகிறார்கள். கண்ணுக்கு, அங்கே சிகை அலங்காரத்திற்கு, காலுக்கு, கைக்கு, எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு அலங்காரம், பிளாஸ்டிக் சர்ஜரி. வேதம் சொல்கிறது, என் பலன் ஒடுங்கும் போது, முதிர் வயதில் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் போது. அப்படியானால் 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பலன் ஒடுங்கும் ஒரு நாளிலே. என் அன்பு வாலிப மகளே, வாலிப மகனே, உன் பலனை இயேசுவுக்காய் பயன்படுத்து. யூஸ் இட் ஃபார் காட். உன் அறிவு இயேசுவுக்காக, உன் பலன் இயேசுவுக்காக, உன் தாளந்துகள் இயேசுவுக்காக, உன்னுடைய எல்லாமே இயேசுவுக்காக. யூஸ் இட் யுவர் ஸ்ட்ரென்த் ஃபார் காட். பலன் இருக்கிறதே, ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழையுங்கள், ஓடி ஊழியம் செய்யுங்கள். பலன் குன்றி போகும். எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன். அன்பானவர்களே, நாட்கள் ஆக ஆக செவி மந்தமாகிறது, பார்வை குறைகிறது, நடக்க முடியவில்லை. எல்லாருக்கும் உண்மை, எனக்கும் உண்மை அது. ஆனாலும் ஒரே ஒரு வாஞ்சியைதான், as long as God gives the strength, தேவன் எவ்வளவு நாள் பலன் கொடுக்கிறாரோ அவ்வளவு நாள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஒளிப்பதிவு கூட ஒரு குளிரான தேசத்திலிருந்து நான் செய்கிறேன். குளிர், எங்கும் குளிர், வெளியே சொல்ல முடியாத நிலை, பயங்கர குளிர். அந்த குளிரிலும் இந்த காலை வேளையில இந்த ஒளிப்பதிவு செய்கிற காரணம் என்னவென்றால், நமக்கு தெரியாது பலன் எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது. இந்த சிந்திக்கும் திறன், பேசும் திறன். நேற்று ஒரு ஊழியரை சந்தித்தேன் இந்த தேசத்துல. அவருக்கு ஏறக்குறைய 92 வயது. அவருக்கு அதிகமாய் ஊழியம் செய்தவர். ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மிகப்பெரிய மருத்துவ நிலையங்களில் நிறுவின ஒரு மனிதர் அவர். இன்றைக்கு அவருக்கு கேன்சர்னாலே அதிக பாதிக்கப்பட்டு, அந்த ஒரு நாள் அவருடைய இல்லத்திலே குளிரையில் அவர் விழுந்து அந்த விலா எலும்பு ஒடிந்து அவர் படுகிற பாடுகளை பார்க்கும்போது மிகுந்த வேதனை. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, உன் பலன் இருக்கும் போதே, சுகம் இருக்கும் போதே, வாழ்வு இருக்கும் போதே, வசதி இருக்கும் போதே, do it for God. நான் சொல்லுவேன் அந்த வார்த்தை, ஃபெயில் நாட். உன் பணம் உன்னை கைவிட்டு விடும், உன் பலன் உன்னை கைவிட்டு விடும். 143ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உங்கள் ஆவி தோய்ந்து போகும்போது நான் குழியில் இறங்காதபடி. அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. யுவர் ஸ்பிரிட் மே ஃபெயில். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம்
14:15. நான் ஸ்பிரிட் சொல்லும்போது நம்ம நரம்புகள் நான் குழியில் இறங்காதபடி, என் பெலன் வேறு, நான் குழியில் இறங்காதபடி. அப்படியானால் a day will come, ஒரு நாள் வரும், இன்னைக்கு பெலன் எல்லாம் குன்றி போகும். என் பெலன் எல்லாம் நீர்தான் ஐயா, நீரே என் பெலன், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம். பணம் கைவிடும், உங்களுடைய ஆரோக்கியம் உங்களை கைவிடும். your strength may fail. மூன்றாவது, your spirit may fail. இன்றைக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த உற்சாகமான ஆவி இருக்கும்போது ஒரு நாள் வரும், பாட முடியாது, கைத்தட்ட முடியாது, துதிக்க முடியாது. எனவேதான் ஊழியக்காரர் சொல்லுகிறோம், கரங்களை தட்டி பாடுங்கள், வாய்களை திறந்து பாடுங்கள், உற்சாகத்தோடு பாடுங்கள், ஆவியோடு பாடுங்கள், கருத்தோடு பாடுங்கள். a day will come, ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆவி தோய்ந்து போகும். திரையில பாருங்கள், 143 சங்கீதம் 7 வசனம். என் ஆவி தோய்ந்து போகும்போது, குழியில் இறங்குற மனிதருக்கு நான் மாறாதபடி ஒரு நாள் ஆவி தோய்ந்து போகும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் the spirit may fail. இது எலியாவின் வாழ்க்கையில் நடந்தது, மோசேயின் வாழ்க்கையில் நடந்தது, எல்லாருடைய வாழ்க்கையிலேயும். தாவீது சொல்லுகிறான், ஏன், எதினால், எதுவரை. மோசே சொல்லுகிறார், என்னை கொன்று போடும். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு இடைவெளி வரும், அது நடப்பதற்கு முன்பதாக your spirit may fail. எல்லாருடைய வாழ்க்கையில. அதனால சங்கீதக்காரர் சொல்லுகிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என் அன்பு தேவ பிள்ளையே, when God gives a spirit, அந்த இருக்கிற நான் சொல்லுகிற அந்த ஆவி, அந்த உற்சாகம், இல்லாவிட்டால் உனக்கு இருக்கிற பெலன் வேறு, ஆவி வேறு, the spirit, அது இருக்கிற வரைக்கும். எனவேதான் அடிக்கடி திருமறை சொல்லுகிறது, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோடு செய். ஒரு நாள் வரலாம். வாலிப மகளே, வாலிப மகனே, என் அன்பான இல்லத்தரசிகளே, என் அன்பான கணவன்மார்களே, do it. a day will come, your spirit may fail. அன்றைக்கு உற்சாகம் இழந்து போயிடும். எனவே சங்கீதக்காரர் சொல்லுகிறான், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, நான் குழியில் இறங்காதபடி. அடுத்த ஒரு வார்த்தை யோபின் புஸ்தகம் 19 அதிகாரம் 14 வசனம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் ஃபேமிலி மே ஃபெயில். நான் அது கொடுக்கிற ஆங்கில வார்த்தை என்னவென்றால், யுவர் சோஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் மே ஃபெயில். யோபின் புஸ்தகம் 19:14. அங்கே ஒரு வார்த்தை படிக்கிறோம், என் பந்து ஜனங்கள், என் சகோதரர்கள், என் ஜனங்கள், என் மனைவி, என் பிள்ளைகள், என் வேலைக்காரர் எல்லாரும் என்னை அந்நியராய் எண்ணுகிறார்கள். எல்லாருமே. அதுல ஒரு வார்த்தை வருகிறது, யோபு 19:14. என் ஜனம், என் சிநேகிதர், என் பந்து ஜனங்கள், என் வீட்டார், என் மனைவி, என் பிள்ளைகள். இதான் உலகம். எல்லாரும் என்னை அந்நியராய் எண்ணுகிறார்கள். ஈவன் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் மே ஃபெயில். புரிந்து கொண்டால் சரி. இன்னைக்கு யாரை நம்புகிறோம்? அவரை என்னை காப்பாற்றுவார். யாரை நம்பி வாழாதீங்க. உறவுகள் மாயை, உலகம் மாயை, எல்லாமே மாயை. தேவன் ஒரு மாத்திரமே நிஜமானவர். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். அவர் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர். டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் யாரையும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். இந்த யோபின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லுகிறார், என் ஜனம், என் சகோதரர், என் பிராண சிநேகிதர்கள், யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் மே ஃபெயில். இன்றைக்கு அதுக்காகத்தான் வாழறோம். நீங்க பாருங்கள், திருமணங்கள் கூட அன்றைக்கு உறவுக்காக திருமணம் செய்து வைத்தோம். இன்றைக்கு ஸ்டேட்டஸ் எல்லாரும் பார்க்கணும். வரவுக்கு, அதாவது சக்திக்கு மிஞ்சி கடன் வாங்குவது, ஆடம்பரமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். அவர் 10 வெரைட்டிஸ் போட்டார், நான் 15 வெரைட்டிஸ் போடுவேன். அவர் 15 வெரைட்டி போட்டார், நான் 20 வெரைட்டிஸ் போடுவேன். எல்லாம் கடன், கடன், கடன். திரும்ப சொல்லுகிறேன், யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் மே ஃபெயில். மென் மே ஃபெயில். உறவுகள் கைவிட்டு விடும். ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவன். என்னுடைய செய்தி திரும்ப சொல்லுகிறேன், மணி மே ஃபெயில். பணம் கைவிட்டு விடும். இரண்டாவது, பெலன் கைவிட்டு விடும். மூன்றாவது, அறிவு கைவிட்டு விடும். ஆரோக்கியம் கைவிட்டு விடும். உறவுகள் கைவிட்டு விடும். கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 26 வசனம். நீங்கள் பயந்து நடுங்கி திகைக்க ஆபத்து காலங்கள் வரும். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். லூக்கா 21:26. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது,
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இன்னைக்கு பார்க்கிறோமே, யுத்தங்கள், விலைவாசி ஏற்றம், கவனிங்கள், இன்னைக்கு இருக்கிற ஐடி நிறுவனங்கள்லாம் மூடப்படுகிறது. எதை நம்பினார்களோ, இன்றைக்கு பங்கு சந்தையிலே மிகப்பெரிய சரிவு, மிகப்பெரிய செல்வந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பேங்க்ரப்ட். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை நிமிர்த்துங்கள். இந்த வாசனம் போடுகிறது 26 இவையெல்லாம் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் கரைந்து போகும். இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களை பார்க்கிறோம். நான் தான், என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, என் ஆட்சி, என் பலன், இப்படியெல்லாம் உதாசீனம் பண்ணின மக்களை பார்க்கிறோம். மக்களை உதாசீனம் பண்ணி ஒருமையிலே பேசின மக்களை எல்லாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய இருதயங்கள் இன்றைக்கு கரைந்து போயிற்று. ஒரு காலத்துல அதிகாரம், ஆணவம், வானலாவிய அதிகாரத்தை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு they are no more. ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை they fail. கவனிங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல, there will be a international crisis. தமிழ் வேதத்தில் ஏற்பட்டிருக்கிறது. கவனிங்க, பூமியின் மேல் வரும், பூமியின் மேல், நன்றாக கவனிக்க வேண்டும், பூமியின் மேல், பட்டணத்தின் மேல் அல்ல, ஒரு தேசத்தின் மேல் அல்ல, அன்பானவளே, ஒரு கிராமத்தின் மேல் அல்ல, இங்க சொல்லப்பட்டது பூமியின் மேல். தட் மீன்ஸ் இன்டர்நேஷனல் கிரைசிஸ். இதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகாரத்தில் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, இன்றைக்கு மிகப்பெரிய பஞ்சங்கள் வரும். இன்றைக்கு எத்தியோப்பியாவை பார்க்கிறோம், சூடானை பார்க்கிறோம், ஆப்பிரிக்க தேசங்களை பார்க்கிறோம். ஆனால் அது நம்முடைய தேசத்தை வருவதற்கு ரொம்ப நாட்கள் இல்லை. திருமதி சொல்லுகிறது, கவனியங்கள், பூமியின் மேல் வரும் ஆபத்து. அப்படியானால் நீங்களும் நானும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. பூமியின் மேல் வருகிற ஆபத்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனுஷனுடைய இருதயங்கள் கரைந்து போகிறது. நாம் கோவிட்ல பார்த்தோமே, திரும்ப இன்னொரு புதிய வைரஸ் வருகிறதாம், எபோலா. உலகம் எங்கும் இன்றைக்கு அது ஆட்டி படைக்கிறது. நாம் கடந்து வந்த பாதையில் இருதயம் கரைந்து போகும். கணவனை மனைவி பார்க்க முடியவில்லை, மனைவியை கணவன் பார்க்க முடியவில்லை. நம்முடைய உறவுகளை அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை. அரசாங்கம் அடக்கம் செய்யப்பட்டது, அதுவும் எங்கேயோ கொண்டு போய் அந்த அடக்க ஆராதனையில் 4 பேர் கூட இல்லை. அதாவது கரைந்து போகும். அதாவது நான் சொல்ல அந்த வார்த்தை, சோஷியல் ஸ்டேட்டஸ் மே ஃபெயில். திரும்ப சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மணி ஃபெயில்ஸ், யுவர் ஸ்ட்ரென்த் ஃபெயில்ஸ், யுவர் ஸ்பிரிட் ஃபெயில்ட், யுவர் உறவுகள் கைவிட்டுவிடும். அது மட்டுமல்ல, மனிதனுடைய இருதயங்கள் கரைந்து போகும். எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பலசாலிகளும் பாருங்க, ஏன் தற்கொலை பண்ணுகிறார்கள்? வாழ்க்கையின் பிரச்சனை சந்திக்க அவளால முடியல. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் திரை உலகத்துல, அரசியலில எவ்வளவு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு காரணம் என்ன? வயது 83, 84, நல்ல வயது. ஆனா இந்த காலகட்டத்துல அவருடைய இருதயங்கள் கரைந்து போகிறது. பிரச்சனைகளை சமாளிக்க, எதிர்ப்புகளை சமாளிக்க, ஏளனங்களை சமாளிக்க முடியவில்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். பணம் இல்லை, குறைவில்லாமல் நடத்துவார். உறவுகள் இல்லை, குறைவில்லாமல் நடத்துவார். பலன் இல்லை, குறைவில்லாமல் நடத்துவார். அறிவு இல்லை, குறைவில்லாமல் நடத்துவார். எந்த விதமான உலகத்துல சார்ந்து கொள்ள இடம் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, நடத்துவார். ஒரு குறைவில்லாமல். பக்தன் பாடினார், ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீரே, கோடி ஸ்தோத்திரம். அந்த திருமுறை படியுங்கள். அவர் நீதி உள்ளவர், அநியாயம் செய்வதில்லை. அவர் காலைதோறும் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். காலைதோறும். நோ கலர், நோ கிரீட், ஜாதி, இன, மத இவர்களுக்கு அப்பாற்பட்டவன் நடத்துவார். என்னை நடத்திடும் தேவன். ஒரு நாள் அந்த வசனத்தில் பாருங்கள், காலைதோறும் உன்னை நடத்துகிறார். குறைவில்லாமல். ஒரு தாயை விட, ஒரு தகப்பனை விட, ஒரு நண்பனை விட, ஒரு உற்றார், ஒரு கணவனை விட, ஒரு மனைவி விட, எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். விதவைகள் தன்னந்தனியாக 5 பெண் பிள்ளைகளை வைத்து ஆண்டவரை நம்பி இன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் நடத்துவார். ஒரு குறைவில்லாமல் அவன் நடத்துவார். அவருக்கு கோடி நன்றி,
கோடி கோடி நன்றி. அவர் நீதி உள்ளவர், அநியாயம் செய்வதில்லை, உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கைவிடாத தெய்வம் உங்களை நடத்த உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீரே, கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பலன் போகும்போது, உறவுகள் போகும்போது, எங்கள் பணம் செலவழிந்து போன பின்பு, எல்லாரும் எங்களை விட்டு போனாலும், நாம் துணை என சொன்னவர்கள் எங்கள் நட்டாற்றி விட்ட போதும், ஆண்டவரே, பக்தன் பாடினது போல, ஆண்டவரே, மாமிசம் அழுகி நாறிட்டாலும், உலகமே எங்களை விட்டு போனாலும், இயேசு போதும் ஆண்டவரே. மனிதர் எங்களை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஆகாதவன் என்று நாங்கள் தள்ளினாலும், இது எங்களுக்கு போதுமானவர். அந்த சொல்லப்பட்ட செப்பனையால் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு குறைவில்லாமல் ஒரு காலைதோறும் என்னை நடத்துகிறவரே, நீதி உள்ளவரே, அநியாயம் செய்யாதவரே, எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவரே, ஆம் தகப்பனே, பவுலடியார் சொல்வது போல எங்கள் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். He was the one who failed not. ஒரு நாளும் நீர் தோற்று போவதில்லை. பணம் செலவு தோற்று போகும், பலன் தோற்று போகும், அறிவு தோற்று போகும், அனுபவங்கள் தோற்று போகும், உலகம் தோற்று போகும், அரசியல் தோற்று போகும், எல்லாமே தோற்று போகும். பட் யூ நெவர் ஃபெயில் நாட். நீ தோற்று போகாத ஒருவர். எஸ் லார்ட். எகிப்திலே, கானானிலே பணமெல்லாம் செலவழிந்தது. ஆனால் நீ ஒரு நாள் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. இதை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையில யார் யாருக்கு என்ன குறைவு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. பணக்குறைவு, மனக்குறைவு, ஆரோக்கிய குறைவு, ஆவியிலே குறைவு, வசனத்திலே குறைவு, அந்த குறைவெல்லாம் மாற்றுவீராக. அன்பிலே குறைவு, அர்ப்பணத்திலே குறைவு, ஊழியத்திலே குறைவு, எல்லாவற்றையும் மாற்றும். குறைவை நிறைவாக்குகிறவரே, அவருடைய மக்களுடைய எல்லாம் குறைவை நிறைவாக்கித்தார். அனந்த ஞானத்தை மகிமைப்படுத்தும். இது ஒருவர் மாத்திரமே எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவர். பள்ளங்களை ஆண்டவரே நிரப்புகிறவர், மலைகளை தகர்க்கிறவர், பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். இந்த செய்தி கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் பழங்களை நிரப்புவீராக, மலைகளை பேர்ப்பீராக, பாதைகளை உண்டு பண்ணுவீராக. உடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். He fail not. ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை. குறைவில்லாமல் இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்தும். எபினேசரே, இம்மானுவேலரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்ளும். உடைய நாமத்துக்கே மகிமை. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு பிள்ளையே, குறைவில்லாமல் நடத்துவார். கோடி நன்றி. ஆமேன். விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.